துலாம் ராசியில் பிறந்தவர்களின் பொதுவான குணநலன்களை பற்றி இந்த வீடியோ பதிவில் காண்போம். துலாம் ராசியில் சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் முடிய துலாம் ராசிக்கு உரியது. பஞ்சபூத தத்துவங்களில் காற்றை குறிக்கும் ராசி துலாம் ராசி. எப்போதும் மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பார்கள். அதிக புத்திசாலியாகவும் அனைவராலும் கவர்ந்திழுக்கும் தோற்றமுடையவர்களாகவும் இருப்பார்கள். துலாம் ராசியினர் எந்த சூழ்நிலையிலும் தங்கள் எடுத்த காரியத்தை முடிக்காமல் இருக்க மாட்டார்கள். அதில் வெற்றியும் காண்பார்கள். காதல், பாசம், அன்பு என்று வந்தால் அவர்களை அடித்துக்கொள்ள யாரும் இல்லை. துலாம் ராசிக்காரர்கள் நம்ப முடியாத பல நற்குணங்களை கொண்டவர்கள். அனைவரிடமும் இயல்பாக பழகும் குணம் கொண்டவர்கள். மனிதர்களிடம் மட்டுமின்றி இயற்கை, விலங்குகள், பறவைகள் ஆகியவற்றின் மீது கூட அன்புடனும் காதலுடனும் இருப்பதால் சமூகத்தில் துலாம் ராசியினர் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். மனதார அனைத்தும் ரசிப்பவர்களாக இருப்பார்கள். துலாம் ராசியினர் மற்ற பாலினத்தரை வசியம் செய்து தன் வசம் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள். துலாம் ராசியினர் தங்களின் துணையை அணு அணுவாக ரசித்து காதலிப்பார்கள். அவர்களின் ரசனை உணர்வும் அதிகம். துலாம் ராசிக்காரர்கள் கருணையும் கவர்ச்சியும் அதிகம் கொண்டவர்கள். ஒருவரை எடை போடுவதில் இவர்கள் கெட்டிக்காரர்கள். துலாம் ராசி பகலில் வலுப்பெற்றதாக இருக்கும். நீதி தேவன் என்று வர்ணிக்கப்படும் சனி பகவான் துலாம் ராசியில் உச்சமாவதால் நீதி நேர்மைக்கு கட்டுப்படுவார்கள். மற்றவர்களிடம் எந்த வேறுபாடும் பார்க்காமல் மனித நேயத்துடன் பழகுவார்கள். வசீகர தோற்றமும் உறுதியான பேச்சாற்றலும் கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்படும் ஆற்றல் கொண்டவர்கள். வாக்கு சாதுரியம் கொண்ட இவர்களிடம் பேசி ஜெயிப்பது என்பது முடியாத காரியம். எதற்கும் சளைக்காமல் பாடுபடுபவர்கள் என்பதால் தோல்விகளை கண்டு எளிதில் துவண்டுவிட மாட்டார்கள். சிறு வயதில் பல கஷ்டங்களை சந்தித்திருந்தாலும் பின்னர் தன்னுடைய வசதிக்காக வீடு, மனை, வண்டி, வாகனம் வசதிகளை ஏற்படுத்தி கொள்வார்கள். இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான திருக்கோளூர் திருத்தலம். துலாம் ராசிக்காரர்கள் இத்தலத்துக்கு சென்று வர பெருமாளின் அருளுடன் செல்வ வளம் பெறுவர். நன்றி, வணக்கம்.